இல்லை உண்மையாக தூங்கிட்டேன் ப்ரோ, இப்போ ஏந்து வரேன். ஐயோ இல்லை இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு படம் வந்து நல்லா. ஆக்சுவலாக வந்து நம்ம தனுஷ் அவங்க பழைய மூவிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லைக் ரொம்ப ஆக்ஷனாக இருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனில் பார்த்தோன்னா படம் அவ்வளோ ஒர்த் மீன்ஸ் அவங்க நடித்ததுக்காண்டி அவங்க ஃபேன்ஸ் வேணால் பார்க்கலாம். பட் அந்த அளவுக்குலாம் ராஷ்மிகா எல்லா மூவிஸில் வந்து ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, லைக் ஹீரோயின்ஸ் ரோல் வந்து ரொமான்டிக் அந்த மாதிரி. ஸோ இந்த மூவியில் வந்து ராஷ்மிகா அவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரில, ஏதோ கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம், அவங்களுக்காண்டி பார்க்கலாம். சீட்டில் உட்கார முடியல, கொஞ்சம் அப்படி இப்படி எழுந்துக்கிட்டு உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. பார்க்குறவங்க பார்த்து தான் ஆவாங்க, ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்து தான் ஆகணும். ஸோ இதில் ஒரு பெக்கர் ரோல் பண்ணியிருக்காரு, பெட்டர் தான். ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் பற்றி எடுத்திருக்காங்க, நல்ல ஸ்டோரி ப்ரோ. இதெல்லாம் இல்லை, கிளைமேக்ஸு கொஞ்சம் மொக்கேஜி. கிளைமேக்ஸ் ரொம்ப இல்லை, ஃபுல்லாக மொக்கை தான். அவருக்கு ஒரு 10,000 கோடி கிடைக்குதுச்சு, அதை வச்சு நல்லது பண்ணுறேன்னு சொன்னார் மற்றவங்களுக்கு. ஆனால் அவர் அதால் பண்ணலை. லாஸ்ட்டில் இந்த வில்லனையும் நடுத்தல் நிறுத்துறேன், அவங்க ஃபேமிலியை காலி பண்ணுறேன் நிறையா, அதையும் பண்ணலை. வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஆரம்பத்துலேருந்து அப்படி லாஸ்ட் வரையும் நல்லா தான் போகுது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஓகே வந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரொம்ப மொக்கை, அது மட்டும் நல்லா பண்ணிடலாம். தனுஷ் ஒரிஜினல் பிச்சைக்கார மாதிரி தான் இருந்தார் பார்க்க. அப்படி நடுவில் கொஞ்சம் மாஸ்க் காட்டினார், கோட் சூட்லாம் போட்டுனேன், நல்லா தான் இருந்தார். நல்லா நடிப்பு நல்லா இருக்குது சார், எல்லாமே சூப்பராக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை போகுது, பொறுமையாக போகுது. அப்படியே எவ்வளோ அடுத்ததுன்னா அப்படியே போயினே இருக்கு. பார்க்கலாம், பரவாயில்ல பார்க்கலாம். எதுவுமே பிடிக்கல, ஒரு அடி பார்க்கலாம். தனுஷ் இந்த மாசா இல்லாத நடிச்சுக்கிறான்ல, தனுஷ்லாம் மாசம் தான் எதிர்பார்ப்பாங்க, சும்மா பழைய இதுமாரி இல்லை, அதான் பிடிக்கல. ஸ்லோவாக தான் இருக்குது, ஃபாஸ்ட் மூவிங் ஒன்றும் இல்லை. ஆனால் பார்க்கலாம் ஒரு அடி. நல்லா இருக்கு. அந்த அவங்கள கொண்டு போயிட்டு இது பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு, தனியாக எடுத்துகிட்டு போய் வச்சு அதுக்கப்புறம் இது பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது, பரவாயில்ல. தனுஷ் ஆக்டிங்காக ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோ மோசம் படம்லாம் இல்லை. கடை படம்லாம் ஹிட் ஆகுது, நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அந்த படம்லாம் ஹிட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் ஹிட் ஆகலாம்னு நினைக்கிறேன். தனுஷ் அவ்வளோ பெரிய ஸ்டாருன்னு கூட பார்க்காம இறங்கி இந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, அதுக்காகவே பார்க்கலாம். நல்லா பண்ணணும், ஒன் டைம் வாட்ச். எனக்கு பிடிச்சது வந்து ராஷ்மிகா ஆக்டிங் ப்ரோ. ராஷ்மிகா வந்து நிறைய ட்ரோல் பண்ணுறோம், ஆக்டிங் சரியில்லை, எக்ஸ்பிரஷன் சரியில்லைன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க ராஷ்மிகா. ஓகே, அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் எல்லாரும் பார்க்கணுன்னு நினச்சா மஸ்ட்டு ட்ரை வந்து தனுஷ் ஃபேன்ஸ்க்கு. தனுஷ் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னமோ தனுஷ் இன்னும் கொஞ்சம் ஃபைட்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. படம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஸ்டோரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் கார்டு கடைசி வரை பார்க்கல. ஸோ எப்போ டைட்டில் கார்டு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் அந்த நேம் வைக்கும்போது டைட்டில் கார்டு சொன்னால் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு வித்தியாசமான ஸ்டோரி இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு. ஆக்சுவலி இப்படி ஒரு படம் இறங்க போதுன்னே தெரியல, நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் வந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்த பிறகு சரி ஃபஸ்ட் டே எனக்கு ஃபஸ்ட் ஷோ இல்லை, ஃபஸ்ட் டே ஷோ பார்க்கலான்னு வந்தோம். எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வைக்கலான்னு ஓகே தான் இருந்துச்சு. 3 ஹவர்ஸ் ஜென்யூனாக சொல்ல போனால் இல்லை, பட் பார்க்கலாம். அவங்க ஆக்டிங் அவங்க கொடுத்துருக்க உழைப்புக்கு வேணால் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ண மோர் தென் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம், அதனால ஜாலியாக இருந்துச்சு. நல்லா இருக்கு அவர் நடிப்பு, இந்த வித்தியாசமாக பிச்சைக்காரனா நடிச்சது நல்லா இருக்கு. இல்லை கொஞ்சம் 3 ஹவர்ஸ் உட்கார் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. எழுதுறது வந்து சூப்பராக எழுதியிருந்தாங்க, செம்மையாக போகுது ஆக்சுவலி. ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் லேகாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் எழுதுறது எல்லாமே சூப்பராக எழுதியிருந்தாங்க, ஒரு நாவல் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப நேரம் போகிறதுனால எல்லாருக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆனால் படம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி, செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அங்கங்கே ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு சீன் அடுத்த சீனுக்கு லீட் ஆகுறதுனால செம்மையாக போகுது. தனுஷ் மாதிரியே தெரில ப்ரோ, பார்க்க ஆக்சுவலி ஒரு பிச்சைக்காரர் மாதிரி தான் இருக்கார். செம்மையாக இருந்தது படம், தயவு செஞ்சு எல்லோரும் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, நாவல் எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கு, நல்லா எழுதியிருந்தாங்க. ரைட்டிங் எக்ஸ்ட்ராடினரி, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப இழுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே புரிஞ்சிருச்சு
ஒரு மாதிரி மொக்கையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஒருத்தன்னு சொல்ல முடியாது. உங்க 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது எப்படி இருக்குங்க தியேட்டர்ல? ஓகே ஓகே தனுஷுக்காண்டி பார்த்தோம். நம்ம தனுஷுக்காண்டி பார்த்தோம், அவ்வளோதான். அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் ஆக்டிங் ஓகே தான். அவங்கள பற்றி சொல்லணும்ல, ஆக்டிங்லாம் பொழிச்சிட்டாரு. ஸோ இந்த மூவியில் வந்து அவங்களுக்கு பிச்சாக்கார ரோல். ஸோ பக்காவாக பண்ணிட்டாங்க, மாசம் பண்ணிட்டாங்க. நல்லா என்ன பிடிச்சிருக்க படத்துல? நல்லா இருக்குது, அவ்வளோதான். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலி பார்க்கலாம். வந்தீங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் நினச்சி தான் வந்தேன். நல்லா இருக்குண்ணே, நல்லா தான் இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் ஆமாம் எதிர்பார்த்தா இருக்கு. சொல்கிறதுக்கு ஒன்றும் என்னாச்சு? அந்த அளவுக்கு படம் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார். என்ன பிடிச்சிருக்கு? வந்துட்டு இந்த பினாமி பேரில் வந்துட்டு மோசடி பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு. 2 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் விறுவிறுப்பா இருக்கா படம்? விறுவிறுப்பா இருக்கா? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட. சரி, 3 மணி நேரம் படம். 3 மணி நேரம் படம். இல்லை லாக் அந்த அளவுக்கு தெரியல. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? இந்த லாஸ்ட்டில் மணி சீன் தான். ஓகே. போர் அடிக்கலையா? சீரியஸா போர் அடிக்கலையா? சீரியஸாக போர் அடிக்கல. டேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்கு? என்ன ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. மிச்சபடி ஸ்டோரி வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகும், அதுதான். அதனால் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அது சூப்பராக இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? அது இருக்கா படத்துல? அதான் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கலாம். ஸ்டோரி ரொம்ப யூஸ்வலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. படத்துக்கு ப்ளஸ் என்னன்னு சொல்லிருக்கீங்க? ப்ளஸ் தனுஷ் ஆக்டிங், நாகார்ஜுன ஆக்டிங், 2 பேர் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. மைனஸ்? மைனஸ்னா அதான் சார், லாஜிக் நிறைய மிஸ் ஆகுது. ஓகே. 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா பாக்க? 3 ஹவர்ஸ். அது ஓகே தான் ப்ரோ. அது இஷ்யூவாக தெரியல. ஓகே. அதான் லேக்லாம் இல்லை. 3 3 ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஃபோன் பண்ணது என்ன விஷயம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுச்சு? 2 பேரோட ஆக்டிங் தான், தனுஷ் அண்ட் நாகார்ஜுன ஆக்டிங் தான். 3 ஹவர்ஸ் மேல படம். உங்களுக்கு எங்கேயாவது லேக் ஃபீல் ஆயிச்சா? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ப்ரோ. ரைட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பியிருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தா கலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துடும். விறுவிறுப்பா இருக்கா படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இது. நீங்க தனுஷ் ஃபேன், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்களா? அந்த லெவல் சாட்டிஸ்ஃபைடா நீங்க? எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தேன், பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, ஒன் டைம் ஆகலாம். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.